திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைந்த விலையில் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு குறைவான ரேட்டில் ஒவ்வொரு பொருளும் கிடைக்கிது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களோட சேவிங்ஸில் ஒரு பகுதியை மிச்சப்படுத்தலாம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாராவுக்கு எதிராக தனுஷ் தொடர்ந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா கடைசி நிமிடத்தில் ட்விஸ்ட்டு, நீதிமன்றம் முக்கிய உத்தரவு. அதுதான் நம்ம இன்றைக்கி டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியதற்காக நடிகை நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷ் வண்டர்பார் நிறுவனம் தொடர்ந்த வழக்கின் இறுதி விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் ஜனவரி 22 ஒத்திவைத்துள்ளது. நடிகை நயன்தாரா தனது திருமண ஆவணப்படத்தில் நடிகர் தனுஷின் வண்டர்பார் நிறுவனம் தயாரித்த நானும் ரவுடிதான் படத்தின் படப்பிடிப்பு காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக கூறி 10 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கவும் காட்சிகளை பயன்படுத்த தடை விதிக்கவும் கோரி வண்டர்பார் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரணை நடந்தபோது நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பில் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடப்பட்டது. இதையடுத்து வழக்கின் விசாரணையை ஜனவரி 22 ஒத்திவைத்த நீதிபதி இனி கால அவகாசம் கேட்கக்கூடாது என்றும் அன்றைய தினம் அனைத்து இடைக்கால மனுக்கள் மீதான விசாரணையை தள்ளி வைத்தார். தனுஷ் தயாரிப்பில் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னர் நானும் ரவுடிதான் எனும் திரைப்படம் வெளியாகியிருந்தது. இதில் ஹீரோவாக விஜய் சேதுபதி நடித்திருந்தார். படம் செம ஹிட் கொடுத்தது. ஆனால் படத்தை திட்டமிட்ட தேதியில் முடித்து கொடுக்க விக்னேஷ் சிவன் தவறிவிட்டார் என்று பேச்சு அடிபட்டது. இதனால் தனுஷ் தரப்புக்கு கூடுதலாக செலவானது என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மறுபுறம் இந்த திரைப்படத்தில் தான் இயக்குனர் விக்னேஷ் சிவனும் நடிகை நயன்தாராவும் காதலித்ததாகவும் சொல்லப்படுகிறது. கூட்டி கழித்து பார்த்தால் என்னுடைய பணத்தின் மூலம் தயாரிக்கப்படும் திரைப்படத்தில் நீங்கள் காதலிப்பதா என்று தனுஷ் கோபத்தில் பொங்கி இருந்ததாகவும், ஆனால் அதை வெளிப்படுத்தவில்லை என்று திரைப்பிரபலங்கள் கூறியிருந்தனர். மறுபுறம் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமணத்தின் வீடியோ பதிவை ஆவணப்படமாக நெட்ஃப்ளிக்ஸ் வெளியிட்டிருந்தது. இந்த ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் காட்சிகள் இடம்பெற்றதாகவும் அதற்காக என்னிடம் அனுமதி பெறவில்லை என்று கூறி ரூபாய் 10 கோடி நஷ்டஈடு கேட்டு தனுஷ் நயன்தாரா தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இந்த நோட்டீஸ் விவாத பொருளாக வெடித்தது. நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளை பயன்படுத்த ஏற்கனவே தனுஷிடம் அனுமதி கேட்டிருந்ததாகவும், ஆனால் வேண்டுமென்றே எந்த பதிலும் கொடுக்காமல் இப்பொழுது ஆவணப்படம் வெளியான போது நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் கூறி நயன்தாரா அறிக்கையின் மூலம் பதிலடி கொடுத்திருந்தார். வெறும் 3 நொடி காட்சிகளுக்காக ரூபாய் 10 கோடி வரை கேட்பதா என்று கொந்தளித்த நயன்தாரா ஷேடன் ஃப்ராடி எனும் ஜெர்மன் வார்த்தையை பயன்படுத்தி தனுஷை திட்டியிருந்தார். இதற்கு பிறரது துன்பத்தில் இன்பம் காணுதல் என்று பொருள் என குறிப்பிட்ட நயன்தாரா, நானும் எனது கணவரும் படும் துன்பத்தை பார்த்து நீங்கள் இன்பம் அடைகிறீர்கள் எனவும் காட்டமாக அறிக்கை வாயிலாக பேசியிருந்தார். மறுபுறம் தனுஷ் இதற்கு எந்த பதிலும் அளிக்காமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். கடந்த டிசம்பர் 12 வழக்கு விசாரணை வந்தபோது நயன்தாரா மற்றும் நெட்ஃப்ளிக்ஸ் பதிலளிக்க வேண்டும் என்று கூறி வழக்கை நீதிமன்றம் இன்றைய தேதிக்கு ஒத்திவைத்திருந்தது. தற்போது மீண்டும் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தனுஷ் நயன்தாரா மேலே கொடுத்த வழக்கோட அப்டேட்ஸை பார்த்தோம். இதோட அடுத்த அப்டேட்ஸு அடுத்த வழக்கில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.